ராமநாதபுரம் மாவட்டம் தனுஷ்கோடியில் பலத்த சூறைக்காற்றுடன் கடல் சீற்றம் நீடிப்பதால் முகுந்தராயர் சத்திரம் முதல் பழைய தேவாலயம் வரை 800 மீட்டர் தூரம் கடல் அரிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் தனுஷ்கோடியில் ஏற்பட்ட புயலால் கடலுக்குள் மூழ்கிய தரைப்பாலம் 62 ஆண்டுகளுக்கு பிறகு வெளியே தென்பட்டது. இதனை சுற்றுலா பயணிகள் ஆர்வத்தோடு பார்த்து செல்கிறார்கள். இந்நிலையில் கடலோர பாதுகாப்பு நடவடிக்கைகளை விரைவுபடுத்த அப்பகுதியினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். முல்லைப்பெரியாறு அணையிலிருந்து தமிழகத்திற்கு தொடர்ந்து நீர் திறக்கப்படுவதால் வைகை அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 259 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக கடந்த 2 நாட்களில் மட்டும் 2 அடி உயர்ந்துள்ள வைகை அணையின் நீர்மட்டம் தற்போது 23.45 அடியை எட்டியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் நெல்லையில் உள்ள பாபநாசம் மற்றும் சேர்வலாறு அணைகளின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. கடந்த 4 நாட்களில் சேர்வலாறு அணை 26 அடியும் பாபநாசம் அணை 19 அடியும் உயர்ந்துள்ளன. இன்று காலை நிலவரப்படி பாபநாசம் அணைக்கு வினாடிக்கு 3285 கனஅடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. நீர்வரத்து அதிகரிப்பால் தென் மாவட்ட விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். சென்னையை அடுத்த ஆவடி அருகே கண்ணியம்மன் நகர் பேருந்து நிலையத்தை ஒட்டியுள்ள டாஸ்மாக் கடையை நிரந்தரமாக மூட வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் 2 மணி நேரம் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். 12 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கும் இந்த கடையின் அருகில் பேருந்து நிலையமும் பள்ளிகளும் உள்ளன. தமிழக அரசு மூட உத்தரவிட்ட 717 கடைகளின் பட்டியலில் இந்த கடை இருந்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த 100க்கும் மேற்பட்டோர் கடையை திறக்க விடாமல் போராடினர். உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளிக்கப்பட்டதை அடுத்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர். கூட்டணி கட்சிகளுக்கு உரிய அங்கீகாரத்தை திமுக தரவில்லை என அமைச்சர் ராஜ்மோகன் விமர்சித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் 3 மாதங்களில் ஆட்சி கவிழும் என முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் கூறியிருந்தது குறித்த கேள்விக்கு முதிர்ச்சியான அரசியல் தலைவராக அவர் இப்படி பேசியிருக்க வேண்டாம் என பதிலளித்தார். அரசு கொடுத்த புத்தக பைகள் தூக்கி எறியப்பட்ட விவகாரத்தில் மாணவர்கள் விளையாட்டாக அவ்வாறு செய்துவிட்டதாகவும் அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்தார். தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எந்த பள்ளிக்கூடத்தில் வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் முன்னறிவிப்பின்றி நான் வருவேன் என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டுகிறேன். இது ஒரு எச்சரிக்கையாக நீங்க எடுத்துக்க வேண்டாம். அது ஒரு பொறுப்புணர்வா நாம் எடுத்துக்கணும். ஒரு மூத்த அரசியல் தலைவர், முதிர்ச்சியான ஒரு அரசியல் தலைவர், இன்றைய நிலையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சீனியர் மோஸ்ட் பொலிட்டிஷியன் கூட அப்படி சொல்லலாம், முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அப்படி கூறியிருக்க வேண்டாம். அந்த சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் அவர் தவிர்த்திருக்கலாம். அப்ப கூட்டணி என்ற பேரில் அவர்களினுடைய முதுகில் ஏறி சவாரி செய்துவிட்டு வாக்குகளை மட்டும் வாங்கிவிட்டு அவர்களுக்கான அங்கீகாரத்தை தராம இருந்தாங்க. அதிமுக திமுகவுக்கு மாற்று என நினைத்து தமிழ்நாட்டு மக்கள் ஒரு பேராபத்தை ஆட்சியில் அமர்த்தியுள்ளதாக அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தாவேக்காவை நம்பிச் சென்ற 25 அதிமுக எம்எல்ஏக்கள் இப்போது ரோட்டில் நிற்பதாக குறிப்பிட்டார். மேலும் தாவேக்காவுக்கு ஆதரவளித்த இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகளும் தங்களின் இந்த தவறை விரைவில் உணர்வார்கள் என்றும் தினகரன் சாடியுள்ளார். அதிமுக ஊழல் சக்திக்கிறீங்க, அவங்கள எம்எல்ஏக்களை ஆசை காட்டி சரி அவங்களே உங்கள்கிட்ட வந்தாலும் இந்த சின்ன பிள்ளைங்க வந்தா ஏமாத்தி பிஸ்கட் கொடுத்து புள்ள பிடிக்கிற தூக்குற மாதிரி அவர்களை 25 பேரை தனியணியாக்கி அவர்கள் ஆதரவை வாங்கி அவர்களை நீங்க ஆதரவோடு ஆட்சி அமைத்தீர்களே, அவர்கள் எல்லாம் இன்னைக்கு ரோட்ல நிக்கிறாங்க தெரியுமா? கம்யூனிஸ்ட் கட்சிகள் உங்களுக்கு வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்கிற ஏதோ ஜனாதிபதி ஆட்சி வந்துடக்கூடாதுன்னு. அதே மாதிரி திருமாவளவன் அவர்கள் அதுல அமைச்சராக பங்கேற்றிருக்காரு. காங்கிரஸ் பத்தி தான் தெரியும் உங்களுக்கு. இவர்கள்லாம் கம்யூனிஸ்டுகளும் திருமாவளவர்களும் தாங்கள் இந்த ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்தது தவறு என்பதை உணர்கின்ற காலம் விரைவில் வரும். மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள தருமபுர ஆதீன மடத்தில் பட்டண பிரவேச விழா கோலாகலமாக நடைபெற்றது. ஞானபுரீஸ்வரர் கோயில் பெருவிழா கடந்த 11 நாட்களாக வெகு விமரிசையாக நடைபெற்று வந்தது. இதன் முக்கிய நிகழ்வான பட்டண பிரவேச விழாவை ஒட்டி தருமபுரம் ஆதீனம் திருவாபரணங்கள் பூண்டு சிவிகை பல்லக்கில் எழுந்தருளினார். இதையடுத்து பக்தர்கள் பல்லக்கை தோளில் சுமந்து வீதி உலா சென்றனர்.
மயிலாட்டம், கரகாட்டம் போன்ற கலை நிகழ்ச்சிகள் மற்றும் வான வேடிக்கைகளோடு விழா கோலாகலமாக நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பூரண கும்ப மரியாதையுடன் வரவேற்பு அளித்து தீபாராதனை செய்து வழிபாடு நடத்தினர். தருமபுரி சட்டமன்ற தொகுதியில் பாமக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற சௌமியா அன்புமணி தருமபுரி உழவர் சந்தையில் பொதுமக்களை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தார். அப்போது உழவர் சந்தை பகுதியில் தூய்மையான குடிநீர், மின்விளக்கு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை உடனே செய்து தருவதாக பொதுமக்களிடம் அவர் உறுதியளித்தார். மேலும் தருமபுரி மாவட்டத்துக்கு காவிரி உபரிநீர் திட்டத்தை கொண்டுவர வேண்டும் என்ற விவசாயிகளின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று இத்திட்டத்தை நிறைவேற்ற தீவிரமாக பாடுபடுவேன் என்றும் சௌமியா அன்புமணி உறுதியளித்தார். திருச்சியில் 15 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த வழக்கில் 7 சிறுவர்கள் உட்பட 9 பேரை போலீசார் கைது செய்தனர். காணாமல் போன மீட்கப்பட்ட சிறுமி அரசு காப்பகத்தில் ஒப்படைக்கப்பட்டார். அங்கு அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் தனக்கு நேர்ந்த பாலியல் கொடுமைகள் குறித்து சிறுமி அதிர்ச்சி தகவலை வெளியிட்டார். இதன் பேரில் கோட்டை அனைத்து மகளிர் போலீசார் வழக்கு பதிவு செய்து 9 பேரை கைது செய்தனர். சாயல்குடியில் தொழிற்போட்டியால் தனியார் உணவக உரிமையாளரை தாக்கி கண்ணாடி கடை உடைக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ராமநாதபுரம் சாயல்குடியில் மூக்கையூர் சாலை சந்திப்பில் அதே பகுதியைச் சேர்ந்த முகமது அலி, மூக்கையூர் கிராமத்தைச் சேர்ந்த ஹெர்மஸ் ஆகிய இருவரும் புதிய உணவகம் ஒன்றை திறக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். அங்கு நுழைந்த இருவர் உணவகத்தின் கண்ணாடிகள் மற்றும் டேபிள், சேர் உள்ளிட்ட பொருட்களை அடித்து நொறுக்கியதோடு தடுக்க வந்த உரிமையாளர் ஹெர்மஸை தாக்கியுள்ளனர். விசாரணை மேற்கொண்ட போலீசார் இருவரை கைது செய்துள்ளனர். தமிழகத்தின் பல இடங்களில் வெயில் சுட்டெரிக்கும் நிலையில் கொடைக்கானலில் பகல் முழுவதும் சில்லென்று மாறிய வானிலையால் சுற்றுலா பயணிகள் உற்சாகமடைந்தனர். கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக அவ்வப்போது சாரல் மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் விடுமுறை நாளை ஒட்டி குவிந்த சுற்றுலா பயணிகள் சில்லென்ற ஈர மேகங்கள், மலைமுகடுகளை வருடிச் செல்லும் வியப்பூட்டும் காட்சிகளை வெகுவாக ரசித்து மகிழ்ந்தனர். மேட்டூர், வேலூர் கூட்டு குடிநீர் திட்ட குழாய் பராமரிப்பு பணியின் போது அவசர கால வால்வு திறக்கப்பட்டதால் சுமார் 50 அடி உயரத்திற்கு தண்ணீர் சீறி பாய்ந்தது. வானிலிருந்து அருவி கொட்டுவது போல தண்ணீர் வெளியேறிய நிலையில் ஊழியர்கள் உடனடியாக வால்வை அடைத்தனர். அதற்குள் பல லட்சம் லிட்டர் குடிநீர் வீணாக சாலையில் ஓடியது. கம்பத்தில் கூட்டு குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு செயற்கை நீர்வீழ்ச்சி போன்று தண்ணீர் பீச்சி அடித்தது. கம்பம் மாநில நெடுஞ்சாலையில் உள்ள திரையரங்கு முன்பு கழிவுநீர் வடிகாலுக்காக JCB இயந்திரத்தின் மூலம் பள்ளம் தோண்டும் பணி நடைபெற்றது. அப்போது எதிர்பாராத விதமாக கூட்டு குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு சுமார் 30 அடி உயரத்திற்கு தண்ணீர் பீச்சி அடித்தது. இதனால் பல்லாயிரக்கணக்கான லிட்டர் தண்ணீர் வீணானது. தகவல் அறிந்து வந்த குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகள் குழாயை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டனர். காமராஜரின் தியாகத்தை முன்மாதிரியாக கொண்டு தமிழகத்திற்கு சேவையாற்றவே இந்த முடிவு என பாஜகவிலிருந்து விலகிய அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தனது இணைய பக்கத்தில் பதிவிட்டிருக்கும் அவர், ஜல்லிக்கட்டு போராட்டம் தந்த உத்வேகத்துடன் சாதி மதமற்ற இளைஞர்களுக்கான புதிய அரசியல் தளம் ஒன்றை உருவாக்கப் போவதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் தன்னை தலைவனாக பார்க்காமல் சாதாரண மனிதனாக பார்க்க கோரியுள்ள அண்ணாமலை புதிய பயணத்திற்காக ஊடகங்களிடமும் தொண்டர்களிடமும் சற்று அவகாசம் கேட்டுள்ளார். குளித்தலை அருகே புதுப்பட்டியில் காளியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. வேத மந்திரங்கள் முழங்க விமான கோபுர கலசத்திற்கு புனித நீரை ஊற்றி கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் கலசத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. இந்த விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். காஞ்சிபுரம் அருகே செவிலிமேடு பகுதியில் உள்ள திரௌபதி அம்மன் கோவிலில் மகாபாரத பெருவிழாவையொட்டி துரியோதனன் படுகள நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதையொட்டி பிரம்மாண்டமாக துரியோதனன் சிலை வடிவமைக்கப்பட்டு கட்டைக்கூத்து கலைஞர்களால் பீமன் துரியோதனன் போரிடும் காட்சி தத்ரூபமாக நிகழ்த்தப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களின் வேண்டுதல் காணிக்கையை செலுத்தி திரௌபதி அம்மனை வழிபட்டனர். தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி, டெல்லியில் தென்னிந்தியாவுக்கு போதிய அரசியல் பலம் இல்லை என்றும் தென்னிந்தியர்கள் 2ஆம் தர குடிமக்களாக இருக்க விரும்பவில்லை என்றும் குறிப்பிட்டிருந்தார். இதற்கு மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு, நாட்டை பிரிக்க முயலாதீர்கள் என்று கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். நாட்டின் உயரிய பதவிகளில் அனைத்து பகுதிகளுக்கும் சமமான பிரதிநிதித்துவம் உள்ளதை சுட்டிக்காட்டி அரசியல் லாபத்துக்காக பிராந்திய பிரிவினையை தூண்ட வேண்டாம் என கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் பிரதமர் மேற்கிந்தியாவைச் சேர்ந்தவர் என்றும்
குடியரசுத் தலைவர் கிழக்கிந்தியாவைச் சேர்ந்தவர் என்றும் துணை குடியரசுத் தலைவர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு, சிபிஎஸ்இ குளறுபடி விவகாரங்களில் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகக் கோரி எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன. இந்நிலையில் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு அவருக்கு ஆதரவாக பேசியுள்ளார். தன்னாட்சி அமைப்புகளின் தவறுகளுக்கு அமைச்சர் நேரடியாக பொறுப்பேற்க முடியாது. இருந்தபோதும் கல்வி அமைச்சர் இதற்கு பொறுப்பேற்று அமைப்பை சீரமைக்க நடவடிக்கை எடுத்து வருகிறார் என்று அவர் கூறினார். அரசு தேர்வு முறையில் முறையான சீர்திருத்தங்களை செய்து வருவதாகவும் ரிஜிஜு பாராட்டியுள்ளார். கேரள மாநிலம் திருவனந்தபுரம் மாவட்டத்தில் உள்ள வர்க்கலா ரயில் நிலையத்தில் பலத்த மழை மற்றும் காற்றால் மேற்கூரையில் பொருத்தப்பட்டிருந்த இரும்பு தகடுகள் உடைந்து ரயில் தண்டவாளம் அருகே விழுந்தன. இச்சம்பவத்தால் பயணிகள் மத்தியில் பரபரப்பு ஏற்பட்டது. கேரளத்தில் கடந்த சில நாட்களாக தொடர் மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் நேற்று மாலை வர்க்கலா ரயில் நிலையத்தில் பலத்த காற்றோடு மழை பெய்தபோது நிலையத்தின் மேற்கூரை இரும்பு தகடுகள் உடைந்து கீழே விழுந்தன. நல்வாய்ப்பாக இச்சம்பவத்தில் பயணிகள் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. டெல்லி நியூ பிரின்ஸ் காலனியில் உள்ள வீட்டில் பிற்பகலில் திடீரென்று தீப்பற்றியது. 2 தீயணைப்பு வாகனங்களில் வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். இந்த விபத்தில் குழந்தை ஒன்று உயிரிழந்ததாக டெல்லி காவல்துறை தெரிவித்துள்ளது. வீட்டுக்குள் சிக்கியிருந்த 2 மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அமெரிக்காவில் பீஸா டெலிவரி செய்ய சென்ற தெலங்கானா இளைஞர் திட்டமிட்டு சுட்டுக் கொல்லப்பட்ட கொடூரம் நிகழ்ந்துள்ளது. அமெரிக்காவின் வட பிலடெல்பியாவில் தெலங்கானாவைச் சேர்ந்த 28 வயது அன்ஷுல் நள்ளிரவில் பீட்சா டெலிவரி செய்ய முயன்றபோது முகமூடி அணிந்த மர்ம நபர்களால் தலையில் சுடப்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். திட்டமிட்டு பீஸா ஆர்டர் செய்து ஆள் நடமாட்டமில்லாத பகுதிக்கு வரவழைத்து அவர் கொலை செய்யப்பட்டதாக அன்ஷுலின் குடும்பத்தினர் குற்றஞ்சாட்டியுள்ளனர். அன்ஷுல் கொலைக்கு இரங்கல் தெரிவித்துள்ள இந்திய தூதரகம் அவரது உடலை இந்தியா அனுப்ப தேவையான உதவிகளை செய்து வருகிறது. உணவுப் பொருட்களை பார்சல் செய்வதற்கு செய்தித்தாள்களை பயன்படுத்த வேண்டாம் என்று சாலை ஓர உணவு வியாபாரிகளுக்கு உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மும்பையில் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் அண்மையில் ஆய்வு செய்தபோது பிரபலமான வடாபாவ் கடையில் வாடிக்கையாளர்களுக்கு உணவுப் பொருட்களை மடித்துக் கொடுக்க செய்தித்தாளை பயன்படுத்தியது தெரியவந்தது. செய்தித்தாளில் பயன்படுத்தப்படும் அச்சுமையில் பல்வேறு தீங்கு விளைவிக்கும் வண்ணங்கள், நிறமிகள் மற்றும் ஈயம் போன்ற கன உலோகங்கள் உள்ளன. இவை சூடான உணவில் கலந்து கடுமையான உடல்நலக் குறைபாடுகளை உண்டாக்குவதாக உணவு பாதுகாப்புத்துறை எச்சரித்துள்ளது. ஐரோப்பிய நாடுகளில் நிலவி வரும் கடும் எரிபொருள் விலை உயர்வு காரணமாக பொதுமக்கள் தங்கள் சொந்த வாகனங்களை பயன்படுத்துவதை குறைத்து பொது போக்குவரத்திற்கு மாறி வருகின்றனர். வியன்னா உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் ரயில் பயணிகளின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்துள்ளது. இச்சூழலில் ஆஸ்திரியா, ஜெர்மனி மற்றும் லித்துவேனியா ஆகிய நாடுகள் பொதுமக்களுக்கு உதவும் வகையில் பொது போக்குவரத்து கட்டணங்களை பாதியாக குறைத்தும் சலுகைகளை அறிவித்தும் வருகின்றன. தற்காலிக குறைப்புகளை விட வலுவான ரயில் கட்டமைப்பை உருவாக்குவதே இதற்கு நிரந்தர தீர்வாக அமையும் என நிபுணர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் 12 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை கடந்து வெயில் சுட்டெரித்தது. அதிகபட்சமாக கடலூரில் 105 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானது. சென்னையில் 104 டிகிரியும், தொண்டியில் 103 டிகிரியும், வேலூர் மற்றும் நாகையில் 102 டிகிரியும் வெயில் கொளுத்தியது. இதேபோன்று தஞ்சை, திருச்சி, மதுரை, திருத்தணி உள்ளிட்ட இடங்களில் 100 டிகிரியை தாண்டி வெயில் சுட்டெரித்தது. புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் 100 டிகிரியை தாண்டி வெப்பம் பதிவானது. ராமநாதபுரம் மாவட்டம் தனுஷ்கோடியில் கடந்த ஒரு வாரமாக வீசி வரும் பலத்த சூறை காற்றால் புழுதி புயல் உருவாகி சாலைகள் மணலால் மூடப்பட்டுள்ளன. மணிக்கு 40 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் காற்றால் கடற்கரை மணல் சாலைகளில் குவிந்துள்ளது. சில இடங்களில் முழங்கால் உயரம் வரை மணல் தேங்கியுள்ளதால் வாகனங்கள் அரிச்சல் முனை வரை செல்ல முடியாமல் இடைப்பட்ட பகுதிகளில் நிறுத்தப்படுகின்றன. இதனால் சுற்றுலா பயணிகள் சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று நினைவு சின்னங்களை பார்வையிட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. சாலைகளில் தேங்கியுள்ள மணலை அகற்றி போக்குவரத்தை சீரமைக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் குளிர்ந்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்தது. அரை மணி நேரத்திற்கு மேலாக நீடித்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. ஆண்டிப்பட்டி நகரில் நேற்று காலை முதலே வெயிலின் தாக்கம் கடுமையாக இருந்தது. இந்நிலையில் மாலையில் கருமேகங்கள் சூழ்ந்து குளிர்ந்த காற்றோடு மழை பெய்யத் தொடங்கியது. சாரல் மழையாக தொடங்கிய மழை பின்னர் மிதமான மழையாக மாறி ஆண்டிப்பட்டி, கன்னியப்பிள்ளைப்பட்டி, ராஜதானி, தெப்பம்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கு மேலாக நீடித்தது. இந்த மழையால் வெப்பம் குறைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதாக பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் கந்தர்வக்கோட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த கனமழை வெளுத்து வாங்கியது. கந்தர்வக்கோட்டை, பழைய கந்தர்வக்கோட்டை, புதுநகர், பிசானத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த திடீர் மழையினால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. கடுமையான கோடை வெப்பத்தால் அவதிப்பட்டு வந்த பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் இந்த திடீர் மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவுவதால் மிகுந்த மகிழ்ச்சியடைந்தனர். ஈரோடு தாளவாடி அருகே தமிழ்புரம் கிராமத்திற்குள் புகுந்த யானை பயிர்களை சேதப்படுத்தியது. தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் சைரன் ஒலி எழுப்பி 1 மணி நேரம் போராடி யானையை வனப்பகுதிக்குள் விரட்டியடித்தனர். கோவில்பட்டியில் பலத்த காற்று காரணமாக மரம் வேரோடு சாய்ந்ததில் கார் சேதமானது. வெங்கடேஷ் நகரில் பலத்த காற்று வீசியது. இதனால் அங்கிருந்த வேப்பமரம் ஒன்று வேரோடு சாய்ந்து அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் மீது விழுந்தது. இதில் காரின் மேற்கூரை பகுதி சேதமடைந்தது. மேட்டூர் வேலூர் கூட்டு குடிநீர் திட்ட குழாய் பராமரிப்பு பணியின் போது அவசர கால வால்வ் திறக்கப்பட்டதால் சுமார் 50 அடி உயரத்திற்கு தண்ணீர் சீறி பாய்ந்தது. வானிலிருந்து அருவி கொட்டுவது போல தண்ணீர் வெளியேறிய நிலையில் ஊழியர்கள் உடனடியாக வால்வை அடைத்தனர். அதற்குள் பல லட்சம் லிட்டர் குடிநீர் வீணாக சாலையில் ஓடியது. ராமேஸ்வரத்தில் உள்ள மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் APJ அப்துல் கலாம் தேசிய நினைவகத்தை பார்வையிட்டோரின் எண்ணிக்கை 2 கோடியை எட்டியுள்ளது. இதையொட்டி DRDO அதிகாரிகள் இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். கலாம் அடக்கம் செய்யப்பட்ட பேக்கரும்பில் அமைக்கப்பட்டுள்ள இந்த நினைவகத்தை பிரதமர் நரேந்திர மோடி 2017 ஜூலை 27 அன்று திறந்து வைத்தார். நினைவகத்தில் கலாம் பயன்படுத்திய பொருட்கள், புகைப்படங்கள், ஓவியங்கள் மற்றும் அவரது வாழ்க்கை பயணத்தை பிரதிபலிக்கும் காட்சிகள் இடம்பெற்றுள்ளன. இந்நிலையில் நினைவகம் திறக்கப்பட்டு 3237 நாட்கள் ஆகியிருக்கும் நிலையில் பார்வையாளர்களின் எண்ணிக்கை 2 கோடியை எட்டியுள்ளது. நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதி சாலையை புலி ஒன்று கடந்து சென்றது. இதனை அவ்வழியாக சென்ற சுற்றுலா பயணிகள் மிக அருகில் பார்த்து ரசித்தனர். முதுமலை புலிகள் காப்பகத்தில் வனவிலங்குகளின் நடமாட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. குறிப்பாக மசனக்குடியிலிருந்து மாயார் செல்லும் சாலையில் புலிகள் அடிக்கடி சாலையை கடந்து செல்வது வழக்கமாக உள்ளது. இந்நிலையில் அந்த சாலையில் சென்ற சுற்றுலா பயணிகள் புலி ஒன்று சாலையை கடந்து செல்வதை மிக அருகிலிருந்து ஆர்வத்தோடு ரசித்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி கடற்கரையில் மீன் வடிவில் மறைந்திருந்த இரணியாசுரனை முருகப்பெருமான் வதம் செய்யும் ஐதீக சூரசம்ஹார நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். புகழ்பெற்ற திருவிடைக்களி சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நடைபெற்று வரும் வைகாசி சதய திருவிழாவின் 6ஆம் திருநாளை ஒட்டி முருகப்பெருமானுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து தரங்கம்பாடி மாசிலா மணிநாதர் கோவிலில் ஞானாம்பிகை அம்மனிடமிருந்து வேல் வாங்கும் ஐதீக நிகழ்வும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கடற்கரைக்கு எழுந்தருளிய முருகப்பெருமான் மீன் வடிவில் இருந்ததாக ஐதீகத்தில் கூறப்படும் இரணியாசுரனை வதம் செய்யும் சூரசம்ஹார நிகழ்ச்சி நடைபெற்றது. பின்னர் சிறப்பு அர்ச்சனை மற்றும் தீபாராதனை நடத்தப்பட்டது.
காஞ்சிபுரம் மாவட்டம் மாங்காடு ஸ்ரீ சக்கரா நகரில் தனியார் பள்ளி அருகே சென்ற உயரழுத்த மின்கம்பி திடீரென அருந்து வீடுகளின் வாசலில் விழுந்தது. இதுகுறித்து மின்வாரிய உதவி பொறியாளருக்கு பொதுமக்கள் பலமுறை போன் செய்தும் அவர் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளனர். பள்ளி நேரம் என்பதால் அசம்பாவிதத்தை தவிர்க்க யாரும் அப்பகுதியில் வராதவாறு பொதுமக்கள் நடவடிக்கை எடுத்ததாக கூறுகின்றனர். இதையடுத்து அங்கு வந்த ஊழியர்கள் மின்கம்பியை சீரமைத்தனர். கல்வராயன் மலையிலிருந்து சென்னை ஐஐடிக்கு சென்றுள்ள மலைவாழ் மாணவியின் இல்லத்திற்கு சென்று அவருடன் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா உணவு அருந்தினார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலை பகுதியைச் சேர்ந்த மலைவாழ் மாணவி ராஜேஸ்வரி அரசு பழங்குடியினர் பள்ளியில் தமிழ் வழியில் படித்து ஜேஇஇ தேர்வில் தேர்ச்சி பெற்று சென்னை ஐஐடியில் பயில தேர்வாகியிருக்கிறார். அவரை ஊக்குவிக்கும் விதமாக மலைவாழ் மாணவியின் இல்லத்திற்கே சென்று பாராட்டிய அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா மாணவியின் குடும்பத்தினருடன் அமர்ந்து உணவு அருந்தினார். தாவேகவில் அதிமுக முன்னாள் எம்எல்ஏக்கள் இணைந்தது பழைய மதுவை புதிய பாட்டிலில் ஊற்றுவது போன்றது என விசிக மாநில பொருளாளர் எஸ் பாலாஜி விமர்சித்திருக்கிறார். தேர்தலில் மாற்றத்துக்கான தீர்ப்பு வழங்கப்பட்ட நிலையில் தோல்வியடைந்த கட்சியினர் மக்களின் தீர்ப்புக்கு மதிப்பளிப்பதாக கூறிக்கொண்டு வெற்றி பெற்ற கட்சிக்கு செல்வதாகவும் இது எப்படி உண்மையான மாற்றமாகும் எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இது மாற்றம் விரும்புவோருக்கு ஒரு சிக்கலான சூழல் என்றும் எஸ் பாலாஜி விமர்சித்துள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் பெய்து வரும் கனமழையால் தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. சுற்றுலா பயணிகள் குளிக்கவும் தடை நீடிக்கிறது. அதே நேரம் நீர்வரத்து சீரானதை தொடர்ந்து 5 அருவியில் மட்டும் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறை அனுமதி கொடுத்திருக்கிறது. தென்காசி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழையால் பிரதான அணைகளுக்கான நீர்வரத்து கணிசமாக அதிகரித்துள்ளது. அதிகபட்சமாக அடவி நயினார் அணை 6.5 அடியும் ராமநதி அணை 5.5 அடியும் ஒரே நாளில் உயர்ந்துள்ளன. இதேபோல கடனா நதி, கருப்பா நதி மற்றும் குண்டாறு அணைகளின் நீர்மட்டமும் சீராக உயர்ந்து வருகிறது. நெல்லை மாவட்டத்தில் பருவமழை தீவிரமடைந்திருக்கக்கூடிய சூழலில் மணிமுத்தாறு அணை அடிவார பகுதிகளில் பரவலாக கனமழை பெய்தது. இதனால் ஜமீன் சிங்கம்பட்டி, அயன் சிங்கம்பட்டி கிராமங்களில் உள்ள வயல்களை மழைநீர் சூழ்ந்தது. பயிர்கள் அழுகி பாதிக்கப்படாமல் இருக்க தேங்கிய தண்ணீரை வெளியேற்றும் பணியில் விவசாயிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். கன்னியாகுமரியில் பெய்து வரும் மழையால் குழித்துறை தாமிரபரணி ஆற்றின் தடுப்பணையில் தண்ணீர் நிரம்பி வழிகிறது. இத்தகைய சூழலில் சாக்கு மூட்டைகளில் கொண்டுவரப்பட்ட கழிவுகளை சிலர் நேரடியாக ஆற்றில் கொட்டிச் செல்வதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மழை காலத்திலும் நீர்நிலைகளில் கழிவுகள் கொட்டப்படுவதை தடுக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். திருவாரூர் சுற்றுவட்டார பகுதிகளில் சீரான மின் விநியோகம் இல்லாததால் தண்ணீரின்றி பயிர்கள் கருகுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேட்டூர் அணை திறக்கப்படாததால் ஆழ்குழாய் கிணறுகள் மூலம் 40,000க்கும் மேற்பட்ட ஏக்கரில் குறுவை சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில் குடவாசல், வலங்கைமான் உள்ளிட்ட பகுதிகளில் குறைந்த மின் அழுத்தத்துடன் மின்சாரம் வழங்கப்படுவதால் மின் மோட்டார்கள் அடிக்கடி பழுதடைவதால் வயல்களுக்கு போதிய தண்ணீர் பாய்ச்ச முடியாமல் பயிர்கள் கருகும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து மின்வாரியத்துறை உயர் அதிகாரிகளிடம் கேட்டபோது விரைவில் பிரச்சனை சரி செய்யப்படும் என கூறினர். ஷிஃப்ட் படியே கரண்ட் கொடுத்தாலும் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, வரட்டும். ரொம்ப வோல்டேஜ் கம்மியாக இருக்குது. இந்த கரண்ட் வோல்டேஜ் கம்மியாக வரதுனால எங்களுக்கு மோட்டரெல்லாம் ரொம்ப அடி வாங்குது. ஏகப்பட்ட செலவு, மோட்ரு காசெல்லாம் ரொம்ப விற்கிது. அதை வாங்கி போட முடியலை எங்களால். அதனால் கரண்ட் கொடுக்குறத சீராக கொடுக்கட்டும். இன்னும் 2 மணி நேரம் குறைச்சி கொடுத்தாலும் கரண்ட்டை வோல்டேஜோடு கொடுக்கணும். திருச்சி கிழக்கு உள்ளிட்ட 5 தொகுதிகளில் இடைத்தேர்தலை நடத்துவதற்கான ஆயத்த பணிகளில் இந்திய தேர்தல் ஆணையம் முழுவீச்சில் இறங்கியிருக்கிறது. மதுராந்தகம் தொகுதியில் வென்ற மரகதம் குமரவேல், பெருந்துறை தொகுதியில் வென்ற ஜெயக்குமார், தாராபுரத்தில் வெற்றி பெற்ற சத்யபாமா மற்றும்
அம்பை தொகுதி எம்எல்ஏ இசக்கி சுப்பையா ஆகியோர் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்தனர். பின்னர் இவர்கள் அதிமுகவிலிருந்து விலகி தவிகவில் இணைந்தனர். இதேபோல இரு தொகுதிகளில் வென்ற முதல்வர் விஜயும் தனது திருச்சி கிழக்கு தொகுதி பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இந்த 5 தொகுதிகளிலும் இடைத்தேர்தல் நடத்துவது தொடர்பாக ஆலோசனை நடத்த தமிழக தேர்தல் அதிகாரிகள் டெல்லி செல்ல உள்ளனர். அடுத்த மாதம் இடைத்தேர்தல் அறிவிப்பு வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. உதயசூரியன் சின்னத்தில் தங்களை போட்டியிட திமுக கட்டாயப்படுத்தியது சமூக நீதிக்கு எதிரானது என மதிமுக எம்பி துரை வைகோ தெரிவித்துள்ளார். டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழுக்கு அவர் அளித்த பேட்டியில் கூட்டணி ஒற்றுமைக்காக தொகுதி பங்கீட்டை ஏற்றுக்கொண்ட போதிலும் தங்களை திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட கட்டாயப்படுத்தியது தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி என்று கூறியுள்ளார். மற்றொரு கட்சியின் சின்னத்தில் போட்டியிடும் வேட்பாளர்கள் சட்டப்படி அந்த கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்களாகவே கருதப்படுவார்கள் என்பதால் உதயசூரியன் சின்னத்தில் வென்ற தங்களது பிரதிநிதிகள் மாண்புப்படி திமுக எம்எல்ஏக்களாகவே அறியப்படுகிறார்கள் என்றும் இது மதிமுகவின் ஒட்டுமொத்த அரசியல் அடையாளத்தையும் இருப்பையும் சிதைக்கும் அவமானகரமான செயல் என்றும் துரை வைகோ ஆதங்கம் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடி அரசு மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு முறையான சிகிச்சை அளிக்கப்படுவது இல்லை என்ற புகாரை அடுத்து தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் முகமது பர்வேஸ் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது உள்நோயாளி பிரிவுக்கு சென்று சிகிச்சைகள் குறித்து கேட்டறிந்த அமைச்சர் பொதுமக்களிடம் கனிவாகவும் அன்பாகவும் நடந்து கொள்ள வேண்டும் என மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களுக்கு அறிவுறுத்தினார். மேலும் மருந்தாளுநர்கள் முறையாக பணிக்கு வர வேண்டும் என்றும் தவறுகள் நடந்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்தார்.